ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 20 மோர்டல் எனிமீஸ். ஓப்பனிங்லேயே டீமன் கிங் அவரோட ஒரிஜினல் பாடி இழந்திருப்பாரு. பட் அவரோட வெசல் தேடுறதுக்காக ஜெல்ரிஸோட உடம்புலேருந்து வெளியே வந்திருப்பாங்க வலுக்கட்டாயமாக. ஸோ ஜெல்ரிஸோட உடம்பும் இல்லாமல் இப்போ மெலிதாஸோட உடம்பும் இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை இறக்கி இப்போ அந்த காடு, அதாவது பிரிட்டானிய தலைநகரத்தில் பாதி ஊருப்பா இப்போ பார்த்தீங்கன்னா டீமன் கிங்காக மாறிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டீமன் கிங்கோட இந்த நிலைமை பார்த்து யாருமே பயப்படாமல் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பயத்தில் இருப்பீங்கன்னு நினச்சி பார்த்தா என்ன இந்த மாதிரி எதிர்த்து நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை இப்போ எதிர்கொள்ள போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் கேட்கும்போதே, என்ன ஆனாலுமே சரி 7 Deadly Sins நாங்கள் எல்லாருமே தயாராக தான் இருக்கிறோம். இவனை புழக்கிறதுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்கிறான் பாருங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே டீமன் கிங் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கையை தூக்கி டெத் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை போடுறா பாருங்க. நம்ம மெலிதாஸ் டீமன் கிங் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்ட்ரோஸை ஜெல்ரிஸ் மேலே வச்சு பயன்படுத்தியிருப்பான்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மேலே பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய கிராவிட்டி இவங்களை அட்டாக் பண்ணுது. அண்டு இந்த மாதிரி மலையை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மலையை புழக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப அசால்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனர் பேசிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். நிஜமாலுமே இவன் செத்துற நாட்டிருக்குது, இவன் நம்ம அடிக்கிறதுலாம் அவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு செத்துற நாட்டிருக்குது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ நமக்கும் வேறு வழியே கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேந்த முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு சண்டை போட இஷ்டம் இல்லை தான், பட் உன்ன மாதிரி ஒரு ஆள் சண்டை போடணும்னா அது நான் சந்தோஷமாக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவனை எதிர்த்து ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்ட்டு இருக்கும்போது மெர்லின் உடனே அதை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்கிறான் பாருங்க. சரி, இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னோட உடம்பு எந்திரிக்க முடியாத அளவுக்கு வலிக்க போகுது, அதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அந்த பிரிசனையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுறா. உடச்சி விட்டதுக்கப்புறம் பவர் லிமிட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை போடுற பாருங்க. இப்போ இவங்களோட உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பவர் மேஜிக் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அந்த பவர் மூலமாக இவங்க இந்த டீமன் கிங் எதிர்த்து போராடுற அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட ஃபைனல் அட்டாக்கை போட தயாராகிட்டாங்க. ஸோ மெலிதாஸ் ட்ரில்லியண்டாக இருக்குது, அப்புறம் நம்ம கோத்ரு கில் ஸ்விட்ச் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பைத்துக்கரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்பேற்பட்ட அட்டாக்கு அஃபென்சிவ் அட்டாக்லாம் எது மேலே எதுவுமே வேலை செய்யாதுன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்லும் போதே, அங்கே தான் நீ தப்பு கணக்கு போட்டிருக்கிற. கில் ஸ்விட்ச் பவரை நம்ம கோத்தர் பயன்படுத்துகிறான்ல, அதை வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது உன்னை டேரெக்டாக ஹிட் பண்ணிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஒரு பவரை போடுறா பாருங்க. ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா டீமன் கிங் அடிக்க போயிட்டு இருக்குது. எல்லாருமே சாகுங்கட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுக்குள்ளே அனுப்பி விட்டுறான். நீ என்ன ஆனாலுமே சரி, எங்களோட மன உறுதியை நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசும்போது அந்த போர்ட்டலையுமே பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு டீமன் கிங் பக்கம் போயிட்டு இருக்குது. என் மகன்களான என்ன எல்லாருமே எதிர்க்கிறானுங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டீமன் கிங் பேசும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா சோகம் வருது. தன்னோட அப்பா வந்து காப்பாற்றுறான். மெலிதாஸ் உன்னோட பைத்தியகாரத்தனத்தில் நீ மறுபடியும் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா கொண்டுறா. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் இருக்குது. அப்பா, உன்னை ஒரு தடவை வந்து எனக்கு காப்பாற்றலன்னு முடிவாடுறேன், ஆனால் நீ இப்போ ஒரு பண்ண பார்த்தியா, உன்னை நான் வருத்தம் இல்லாமல் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் அவனோட க்ளோன்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அந்த பாலையுமே பார்த்தீங்கன்னா போட்டு அடி நடிக்கிறான். ஸோ எந்த அளவுக்கு அவன் ஃபுல் கவுண்டர் கொடுத்து அந்த பாலை அடிக்கிறானோ அவன் அந்த அளவுக்கு அந்த பாலை பவர்ஃபுல் ஆக்குவான் அப்படின்னு ஜெல்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ என் நிஜமாலுமே இப்பேற்பட்ட பவர் வச்சு என்ன அட்டாக் பண்ண பிரிட்டானியை தாங்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீமன் கிங் பேசும்போது, ஹேய் மெர்லின், இந்த அடி போதுமா, இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு இருக்கும்போது, கரெக்டாக இருக்குது ஒரு போடு போட்டு அப்படின்னு மெர்லின் சொல்கிறா பாருங்க. அந்த அட்டியை போட்ட அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடம்லேயே துவம்சமாகுது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டீமன் கிங்கோட உடம்பே பார்த்தீங்கன்னா அப்படி சுக்குன்னு நொறுங்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. மெலிதாஸ், இந்த உலகத்தில் இருள் அப்புறம் வெளிச்சம் ரெண்டுமே இல்லைன்னா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு டீமன் கிங் சொல்லும்போது, அது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன வந்தாலுமே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா, இனிமேல் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பலாக போயிட்டான். ஸோ அவனோட இமேஜினரி ஸ்பிரிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடுச்சு. இனிமேல் இந்த மலை ஏமாத்துறான், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உதிர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவங்ககிட்டே மழை விழுகுதுரா, நெவுந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட பிரிட்டானியா காடு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலசரிவில் அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா தான் அப்பா சாகிறத அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கண்காட்சியாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அம்மா கொஞ்சம் தள்ளி போகமா, அந்த பாலை எல்லாம் விழுகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்குது. பிரிட்டானிய தலைநகர் பிரிட்டானியா மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அனல் காற்று அடிக்குது பாருங்க. வேர்ல்டு மேப் எடுத்து காட்டினாலே போதும், அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு ஹீட் இருக்குது. இப்பேற்பட்ட அதிர்வில் கண்டிப்பாக நம்ம ஜெல்ரிஸ் செத்துருப்பா. ஜெல்ரிஸ் அப்படின்னு கில்டு ஒரு பக்கம் கத்தும் போது, கவலைப்படாதீங்க, நான் இவனை காப்பாற்றிட்டேன், சரியான சமயத்தில் வந்ததுனால தான் சரியாக போச்சு அப்படின்னு இங்கே நம்ம மேல் தான் ஜெல்ரிஸை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட உதவி கேட்கவே இல்லையா அப்படின்னு ஜெல்ரிஸ் ஒரு பக்கம் தயங்கிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, என்னால் எந்திரிக்கவே முடியலையே, என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் ஹீல் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறா. ஆக்சுவலி எனக்கு இந்த வழியில் தெரியல, ஏன்னா மெர்லின் அவளோட ஃபுல் பவர் கன்வெர்ட் பண்ணதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்துச்சு. எனக்கு மேலே எதுவும் ஆகாது, ஏன்னா நான் வெறும் ஒரு பொம்மை தானே அப்படின்ட்டு இருக்கும்போது அவனுக்கு வழி தாங்காமல் அவனே துண்டு துண்டாக உடஞ்சி போயிட்டான்.
டேய் என்கிட்ட ஒரே ஒரு டவுட் இருக்குது, எப்பட்றா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கிங் கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்டா பைத்தியக்காரா, என்ன வேலை முடிஞ்சிருக்குது, என்ன மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் உன்னோட பிரதரும் இல்லை, அதை கூட கேட்க விடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஒரு பக்கம் ஜமாயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மெலிதாஸ் நாங்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், அப்பேற்பட்ட சக்தியை நீ எப்படி ஹை கான்சன்ட்ரேட்டாக அந்த டேமன் கிங்கில் மட்டும் இறக்குன, அண்ட் அப்பேற்பட்ட சக்தி கண்டிப்பாக பிரிட்டானிய தலைநகரத்தை அழிச்சிருக்குமே, அதை நீ என்ன பண்ண அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கான விட உனக்கு முன்னாடி தான் இருக்குது, நல்லா பார்த்துக்க. நான் இதுக்குள்ள தான் கரெக்டாக வச்சு எய்ம் வச்சு அடித்தேன், ஏன்னா இது எல்லாமே மெர்லினோட ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா டீமன் கிங்க்கு எய்ம் வச்சுட்டு அந்த பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் லேக்குமே அப்படியே உறிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் தான் இவங்க டீமன் கிங்கை அட்டாக் பண்ண தயாராக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாம் ஃபுல் பிளானிங்கோட தான் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஜெல்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவ பிளானிங்கெல்லாம் வச்சுக்கிட்டா இந்த இந்த ஆட்டம் போட்டீங்க, நிஜமாலுமே ஏமாத்துறோம், இவெல்லாம் ரொம்ப பெரிய ஆளர் பண்ண இருக்குது, இவகிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிற மாட்டேங்குது அப்படின்னு ஜெல்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே அங்கே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எலிசபெத் கத்தும் போது என்னென்னு பார்த்தா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. என்னாச்சு, இந்த டீமனுக்கு இன்னும் சாகவே இல்லையா, இந்த பைத்தியக்காரன் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பானா அப்படின்னு எஸ்க்ளோர் கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம எதிர்த்து போராடுறது யாரு, ஒரு கடவுள் டீமன் கிங்கு, எப்படி இருந்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தானே இருப்பான், அவனை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான வழி இருக்குது. ஸோ அவனை அழிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், என்ன மெலிதாஸ் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே அவளை அழிக்க முடியுமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா ஒரு வழி இருக்கிறதுல மெலிதாஸ் அப்படின்னு இங்கே மெர்லின் கேட்டுட்டு இருக்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அழிக்க முடியுமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு கில்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, ஜெல்ட்ரிஸ் நீயுமே கொஞ்சம் தள்ளி இல்லை, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மெலிதாஸை அவனோட ஒரிஜினல் டீமன் ஃபார்ம் அன்லாக் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட அல்டிமேட் டீமன் ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறான். இந்த பவரை நம்ம ஜெல்ட்ரிஸால் உணர முடியுது. டேய் அண்ணா, இந்த சக்தி என்னால் கண்டிப்பாக உணர முடியும், இந்த சக்தி நம்ம அப்பாவோட சக்தியாக இருக்குது, ஸோ ரொம்பவே அதிகமாக இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பாக நம்ம அப்பாவோட அடுத்த இடத்த பிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் கத்திக்கிட்டே இருக்கும்போதே நான் இந்த கமெண்ட்மெண்ட்ஸை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கையில் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இப்போது இது எல்லாமே இங்கிருந்து சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் அவனோட பவரையுமே சேர்த்து முழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ இந்த மாதிரி பண்ணினா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா நீ இந்த சக்தி வச்சுக்கிட்டு டீமன் வேர்ல்டே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ நிஜமானதை அதை பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜெல்ரிஸ் நீ அதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நீ ஆசைப்பட்டது டீமன் வேர்ல்டில் உனக்கு கில்டாவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதுதானே நீ ஆசைப்பட்ட. அப்படின்னா இந்த சக்தி நமக்கு எதுவுமே தேவையில்லடா தம்பி, நீ மட்டும் இதை நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு மெலிதா சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறது எனக்கு கரெக்டாக தான் தோணுது, இந்த சக்தி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டான். ஸோ இப்போ என்னோட இந்த டீமன் ஃபார்மு, இந்த அவேக்கன் பண்ண பவர், அப்புறம் இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதே சமயத்தில் அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் 10 கமெண்ட்மெண்ட்ஸோட சேர்த்து அவனோட பவரையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு டீமன் கிங் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸோட மைண்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. லைட்டு டார்க்னஸ் 2 பேர்த்தையுமே கொன்னா இந்த உலகத்தில் அடுத்து என்ன வருதுன்னு உனக்கு தெரியுமில்ல மெலிதாஸ், அதை நீங்கள் தான் எதிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறப்ப என்ன வரதாலும் சரி, வருங்கால சங்கதியர்களோட சேர்ந்து நாங்களுமே அது கூட சேர்ந்து போராடுவோம், நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங்கையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் கொண்டு போட்டுட்டான். அப்பேற்பட்ட போராட்டமே முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் வருது. இப்போ தான் லியோனஸ் கிங்டம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்குது. என்னாச்சு, இந்த அளவுக்கு ஒரு மோடம் போட்டு கருத்த மேக்கங்கள் இருந்தது, இப்போ திடீர்னு எல்லாமே வெளிச்சம் வந்துருச்சு, அப்படின்னு நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி உற்சாகத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிங் பால்ட்ராமே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிங் எதிர்த்து போராடுறதுனால இது நமக்கு ஒரு நேஷனல் ஹாலிடே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 7 டீசன்ஸ் ஹீரோக்கு ஒரு செலிப்ரேஷன் ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பால்ட்ரா சொல்கிறப்ப ஜெல்ட்ரிஸ் ஒரு வெளியே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, என் டீமோட சேர்ந்து ஒன்றா சரக்கடிக்க வரையா அப்படின்னு மெலிதாஸ் கூப்பிடும்போது எனக்கு கூட்டத்தோட இருந்து பழக்கம் இல்லை, பட் இருந்தாலுமே பிரதரான கூட நான் வரேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கு சரக்கு வாங்கி தரணும் புரியுது அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்கே பறைய தம்பி ரொம்ப குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஜெல்ட்ரிஸ் அப்புறம் கில்டா 2 பேருமே பார்த்தீங்கன்னா டீமன் வேர்ல்டுக்கு போகிறதுக்காக அவங்க 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக. அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம மெலிதாஸ் முதற்கொண்டு அங்கே இருக்கிற நிறைய பேருமே இவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னா நீங்களுமே பத்திரா போயிட்டு வாங்க, ஏன்னா நானுமே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏன் நீ மட்டும் எங்களை போக சொல்கிற, நீ எங்களோட சேர்ந்து வரலாமில்ல அப்படின்ட்டு இருக்கும் போதே அதுக்கு முடியாது, ஏன்னா என்னோட உடல் இந்த இடத்த விட்டு அசைய மறுக்குது, அப்படின்னா இதுக்கு முடிவு இங்கே தான் நினைக்கிறேன் அப்படின்னு பின்னாடி எஸ்க்ளோர் பேசிக்கிட்டு இருக்கிறான். திரும்பி பார்த்தா எஸ்க்ளோர் அந்த இடத்துல உயிரோட அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பட் இந்த இடத்த விட்டு போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, உங்களுக்காக நான் உயிர் தியாகம் பண்ணது ரொம்பவே பெருமையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு எஸ்க்ளோர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கௌதர் என் நண்பா, நீ எப்பவுமே என்னை தனியாக விட்டதில்லை, எப்பவுமே என் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். கிங் டிஎன், நான் உங்களோட கல்யாணத்தை பார்க்க வர முடியாது, அதை மட்டும் மன்னிச்சிருங்க, பட் நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லார்ட் மேயல், நீங்கள் கொடுத்த சன்ஷைன் பவர்னால தான் என்னால் இந்த இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுது, ஸோ நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எஸ்க்ளோர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் பேன், நீயும் கொஞ்சம் அளவாக குடிச்சிக்க, ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் மெலிதாஸ், நான் என்றைக்குமே உன்னை ஒரு நண்பனாக பார்த்ததே இல்லை, உன்னை நான் நண்பனுக்கு மேலே பார்த்துருக்குறேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெர்லின், நான் எப்பயுமே உன்னை காதலிச்சுட்டு தான் இருந்திருக்கிறேனே தவிர வேறு எதுக்குமே இல்லை, ஏன்னா நீ பார்க்குறக்கு ரோசா மாதிரி இருக்கிற, அதனால நான் உன்னை காதலிச்சுன்னு இல்லை,
நான் உன்னை பார்க்கும்போதே ஆரம்பத்துலேருந்தே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு அப்படின்னு இங்கே எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ என் மேலே காட்டின அந்த அக்கறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நான் உன் மேலே காட்டின அக்கறை எல்லாமே நீ வித்தியாசமான ஸ்பெசிமனாக இருந்த, அதனால தான் நான் உன்னை இந்த மாதிரி அக்கறை காட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மெர்லின் சொல்கிறா பாருங்க. பட் இருந்தாலுமே உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் எனக்காக ஒரு இடம் விட்டு வச்சிருந்தீங்களே, எனக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நிஜமாலுமே நீ ஒரு பைத்தியக்காரன். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை சந்திச்சிருக்கக்கூடாது, காலத்தை நம்மளால் பின்னோக்கி செலுத்த முடியாது. அதனால் நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே நீங்கள் என்ன பாவம் பண்ணாலுமே சரி, என்ன தப்பு பண்ணாலுமே சரி, நான் எப்பவுமே உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு எஸ்கனார் சொல்கிறான். உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் ஆச்சரியமாக கேட்கும் போது, இல்லை அது ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் தான். உங்கள் பார்வையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. உங்கள் பார்வையில் ஏகப்பட்ட சோகங்கள், ஏகப்பட்ட கோபங்கள் இருந்தது. எனக்கு அதுலேருந்து தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னோட லிமிட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன். எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீட் பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ எதுக்குமே தயக்கப்படாத. நீ இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் உன்னை வழி அனுப்பி வச்சுட்டு தான் நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே எனக்கு குட் பை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டிஎன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கும்போது, மெர்லின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறா. மெர்லின் என் பக்கத்தில் வராதிங்க, நீங்கள் கருது பின்னாடி போயிருங்க, உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மெர்லின் ஓடி வந்து அடுப்பு மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம எஸ்கனோட வாயில் பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பறந்து போய்கிட்டு இருக்கிறா. என்னை மன்னிச்சிடு, உன்னோட ஃபீலிங்ஸை நான் கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் கொடுத்ததில்லை. பட் இருந்தாலுமே நான் இப்போ உனக்காக செய்கிறது உன்னோட ஃபீலிங்க்கு ரெஸ்பாண்ட் கொடுத்ததுக்கான தருணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கடைசியில் என் உயிர், என் உடம்பு எல்லாமே சாம்பலாகிற வரைக்கும் இந்த தழும்பு எப்பவுமே என் கூடயே இருக்கும். அப்போ ஒருத்தர் எனக்கு காதலிச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக தான் என் உடம்புல இது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு மெர்லின் சொல்லும்போது, எதுக்குமே அழுவாத எஸ்கனார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அழுவுறா. ரொம்பவே நன்றி நீங்கள் என்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒருதலை காதலாயிட்டீங்க. அசுத்தமாக இருக்கிற மனசை சுத்தம் செய்ய வந்த ஒரு ஒயின் நீங்கள். அந்த ஒயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு மனசு அப்படிங்கிற ஒரு கப்பு எனக்கு என்கிட்ட இல்லை. பட் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக உங்களோட ஒயினை பிடிக்கிற அளவுக்கு கப்புங்கிற மனசு யார்கிட்ட இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் அவனை பார்ப்பீங்க அப்படின்னு எஸ்கனார் சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துல அவனோட உடம்பு தனித்தனியாக பிரிஞ்சு இவங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது டைம் ஆயிடுச்சு, ஏன்னா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடல் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு அந்த சூரியன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனாரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பலாக்கி அப்படின்னு நட்சத்திரமாய் வானத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான். நல்லா இரு எஸ்கனார், ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் எல்லாருமே உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்கனார், நீ இப்போ நிம்மதியாக தூங்கு, எதை பற்றியுமே நீ கவலைப்பட தேவையில்ல, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு மெலிதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்படுது.